வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். நம்ம செவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீடு தேடி வம்பு வரும். நேற்று காவேரி 10 நாள் 15 நாளுக்கு ஒருக்க தான் தண்ணி வரும் இங்கே. நேற்று 50-60 குடம் தண்ணியை தூக்கிட்டு நல்லா சாம்பார் வச்சு சாப்பாடெலாம் ஆக்கி நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். கடைசியில் பார்த்தா சகுனி மாதிரி ஒன்று வந்துச்சு. நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். நான் ஒரு அம்மாவை அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். யார் ஒருத்தவங்க 2வது கல்யாணம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைங்களோட பண்ணாதீங்க. பிள்ளைங்களோட பண்ணிங்கன்னா அவங்க உங்களை ஒண்டி தான் நல்லா பார்ப்பாங்க. பிள்ளைங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் என் வாழ்க்கை தான் இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணேன். கடைசியில் என்ன வரைக்கும் நான் ஒரு எந்த குறையும் வைக்கலாம் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் 4 பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டேன். என் பையன் ஒண்டி இருக்கான். அதுக்கு தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையாக வருது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் எத்தனையோ வாட்டி வீடியோ போட்டேன். என் மாவனுக்கு ஒரு படிப்பு செலவு ஒரு உதவி செய்யணும். யாருமே இன்னும் இதே பண்ணலை. உண்மைக்கே சொல்கிறேன். வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அப்பா அம்மா யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. எனக்கெல்லாம் சொந்தம் யாருன்னா எனக்கு 5 பிள்ளைங்கள் தான். 4 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். பையன் என்னோட இருக்கான். இருக்கிறான். ஒரு பையன் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைனாவே என்னோட அவன் சின்ன பிள்ளைலேருந்தே அப்படியே இருக்கிறான். பொம்பளை பிள்ளைங்களாம் எல்லாம் நல்லா பேசுவோம், கொண்டுக்கான். என் பையன் மட்டும் என்கிட்ட மட்டும் தான் பேசுவான், யார்ட்டையும் பேச மாட்டான். அதனால் இங்கே 11ஆவதுக்கு ஸ்கூல் சேர்த்து விட்டேன். அங்கே வரலாறு படிப்புனால அவங்க படிக்க போக மாட்டேன்ட்டான். இந்த ஒரு பையனால் நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அவன் கடைசியில் கல்யாணம் பண்ணி அவன் ரொம்ப கொடுமை செஞ்சு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு தான் என் பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். இன்றைக்கி நான் என் மகனோட கூட்டிகிட்டு நான் 2வது ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். இருந்தாலும் யார் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு இதாக சொல்ல, யார் வேணாலும் இது வீட்டுக்காரர் இல்லாட்டி 2வது பண்ணிக்க வேணாம்னு சொல்லலாம். ஆனால் பிள்ளைங்களோட பண்ணிக்காதீங்க. பிள்ளைங்களோட பண்ணிக்கிட்டேன் உங்களை வரைக்கும் தான் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. எப்படியா இருந்தாலும் என்ன தான் ஆரம்பத்தில் நான் நல்லா பார்த்துக்கிறேன், அப்போ உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம குத்தி பேசிடுவாங்க. என்னை நல்லபடியாக பார்த்துக்க எல்லாம் சொல்லலை. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். நான் 15 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்து தான் என் பிள்ளைங்களை ஆளாக்கி அதுங்களுக்கு என்னால் தகுதி இருக்கிற வரைக்கும் 2 பிள்ளைக்கு நகை போட்டு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அடுத்தது 3வது ஒரு முஸ்லீம் தம்பியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாப்புல. லாஸ்ட்டாக ஒன்று எல்லாம் ஊர் வழியே கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பயே என்ன பண்ணிடுச்சு, வேலைக்கு போன இடத்துல லவ் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு கிராமத்தில் கல்யாணம் பண்ணிடுச்சு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலை. ஜாமான்ஜெட்டு கொடுத்ததோடு இருக்குது. இன்னும் எந்த இதுவும் செய்யலை. 3வது பொண்ணுக்கும் நான் ஒன்றும் செய்யலை. 2 பிள்ளைக்கு நான் காதில் மூக்கில் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எனக்கு மற்ற எதுக்கும் நான் இல்லை. ஹோட்டல் வேலை செஞ்சு நெருப்பில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த கல்ச்சலாக பவனையும் வச்சு சோறு போட்டு தான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். ஒரு வீட்டில் கூட நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். நல்ல தேங்காய் கதை மாதிரி நைட்டில் 4 மணிக்கு எழுந்துச்சி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அலையுவேன். நைட்டு ஆனால் எங்கேயுமே அக்கம் பக்கத்தில் படுத்திருந்தாலும் பிரச்சனை ஆயிருன்ட்டு ரோட்டில் போய் நான் டீ கடையில் உட்காந்து படுத்திருப்பேன். அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அது தூங்கவே மாட்டேன். நைட்டில் விடிய பிள்ளைங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். காலைல 6 மணிக்கு வேலைக்கு போனோம். 4 பேர் சேர்ந்து போனோம் ஹோட்டலுக்கு. அவங்க 4 பேர் சேர்ந்து போன இடத்துல நான் ஒண்டி தான் அந்த ஹோட்டலில் 5 வருஷம் வேலை பார்த்தேன். அவர் சொன்னார், ஏம்மா நீ சாமான்லாம் விளக்கணும்லாம் உனக்கு அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு பார்க்க முடியாது. நீ சமையல் வேலை கற்றுக்கம்மா, அப்போ தான் அந்த பிள்ளைங்களை வச்சு நீ காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தேங்காய் அரவை வேலையில் சேர்ந்தேன். 100 தேங்காய் அரை மணி நேரத்தில் திருவுவேன் மிஷினில். நான் நானும் அந்த ஓனரும் போட்டி போட்டு திருவுவோம். அரவை வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சமையலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு
ஒரு கல்யாணமோ ஒரு வளைகாப்போ யார் இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் எல்லாம் வாங்கி போட்டு நான் சமைச்சிட்டு வருவேன். எவ்வளோ பேராக இருந்தாலும் சமைச்சிட்டு வந்துடுவேன். நான் 2 பொம்பளைங்களை கையில் கூட்டிகிட்டு போய் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். என் பிள்ளைங்கள 10வது 11வது அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. 10வது 11வது எல்லாம் நின்றுச்சுங்க. 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு 3வது பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் இருக்கான். 2வது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிடுச்சு இந்த பிள்ளை. அதுக்கு 3 வயசில் ஒரு பையன் இருக்கான். இப்போ 4வது பிள்ளைய கல்யாணம் பண்ணி அது 6 மாதமாக இருக்குது. யாருக்கும் இப்போ நான் வேலைக்கு போகிறதில்ல. யாருக்கும் இப்போ 2 பிள்ளைகளுக்கும் ஒன்றும் நான் செய்யலை. எந்த ஒரு காதில் மூக்குலையும் தோலில் எதுவுமே போடலை இந்த பிள்ளைக்கு. என் பையனை இப்போ காலேஜில் சேர்த்து விட்ருக்கேன். இது மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு சேர்த்து விட்ருக்கேன். எனக்கு 2019 ரேஷன் கார்டு கொடுத்தது. இப்போ தான் அந்த இதை போய் சீட்டில் போய் கொட்டைப்பட்டில் போய் வாங்கிட்டு வந்து ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் பைசா கம்மியாகும். இல்லாட்டி நான் பைசாவுக்கு தான் நாங்கள் உதவி கேட்டிருந்தேன். யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. என் பிள்ளைங்க 5 பிள்ளைய விட்டு எனக்கு யாரும் கிடையாது. யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க முடியாது. என்ன எல்லாம் கஷ்டப்படுற பிள்ளைங்க தான். யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க முடியாது. அதான் சொல்கிறேன். நேற்று நான் மாமான்னு செவனேன்னு எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். இந்த சாமிகளை பற்றி பேசுகிறதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒன்று வீடு தேடி சகுனி மாரி ஒரு பொம்பளை நடுவில் பூந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், பிள்ளைங்களை வச்சுட்டு மட்டும் 2வது கல்யாணம் யாராக இருந்தாலும் பண்ணாதீங்க. உங்களை மட்டும்தான் பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பெற்றவங்களையே பார்க்காத காலத்தில் யாரும் பார்ப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் இது வீடியோ உங்கள்கிட்ட பேசணும். உங்களை விட்டால் யாரும் இல்லை. ஆடுறேன் பாடுறேன் எல்லாம் ஒரு எனக்கு ஒரு மன நிம்மதிக்கு பாடுறேன். இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் என் பயலுக்கு ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு ஆறுதல் வாழ்த்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களை விட்டால் யாரும் கிடையாது. எனக்கு அப்பா அம்மா மாமியார் நாத்தெல்லாம் யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. 5 பிள்ளைங்க தான் எனக்கு சொந்தம். மற்ற யாரும் கிடையாது. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கம்மா, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அந்த ஆசையில் ஒரு ஹோட்டலில் வச்சுக்கின்னு சொந்த காலில் நிற்கணும். என் பையனுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு உதவி செய்யுங்க. இது நான் பொய்க்காக நான் நல்லா வசதியாக இருந்துக்கணும் அப்படி கேட்கல. நான் உண்மையில மன உடச்சு ரொம்ப கஷ்டத்தை தான் கேட்குறேன். இது யார் பார்த்தாலும் என் பிள்ளைய உங்கள் பிள்ளையா நினச்சி படிக்க வைங்க. ஒரு ஆதரவு கொடுங்க. இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.